ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகா. இன்றைக்கி நான் செய்ய போகிறது அரை கிலோ சிக்கனுக்கான அளவு தான். தேவையான அளவு எல்லாமே வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். பிரியாணி இலை, வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது என்னோட ஸ்டைல் பிரியாணி. ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இது நைட்டு டின்னருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, காரத்திற்கேற்ப வெரம் மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை ஒரு 10 பீஸ் அளவு பட்டை, ஏலக்காய், வாசனைக்காக ஏலக்காய் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி பேஸ்ட் இருக்கணும். பிரியாணி பேஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரியாணி. ஃப்ரை ஆகணும், நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அது எனக்கு 2 டம்ளர் வரும். 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே புதினாவை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஃபைனல் டச்சிங் அவ்வளோதான். புதினா போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு காரம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் நான் மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண கிடையாது. காரம் பத்தலை அப்படின்போது நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குக்கர் விசில் நம்ம கேஸ்கட் மூடி விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தாவே போதும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. பிரியாணிக்கு சைட் டிஷ் வேறு என்ன? தயிர் பச்சடி இருக்குது. தயிர் பச்சடி செஞ்சுட்டு சுட சுட பிரியாணி. நைட்டில் சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தான். இன்றைக்கி நாங்கள் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன், டின்னருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குன்னு. சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பச்சடி ப்ரிப்பரேஷன் இன்னும் பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. தயிர், ஆனியன் ப்ளஸ் உப்பு, அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இது என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரவணன் மீனாட்சி சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் 1 by 1 நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெசிபி எப்படி வந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். Friends, thank you for watching. Like, share, subscribe பண்ணுங்க. Thank you. Bye.